எஸ் என்னோட கிளாஸில் இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டோட 5th ஏர்னிங் ரிசீவ் 2312. ஸோ ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஒரு கான்செப்டை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட சைடில் இருந்து தான் ஒர்க் கூட. ஏன்னா ஒரு எம்ப்ளாயர் ஜாப் தாரான்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோட தான் அந்த ஜாப்பை உங்களுக்கு தருவார். ஓகே, அதில் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் தான் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஓகே, அவர் அதை மேனேஜ் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறாரு. அது அந்த ஸ்கில்லுக்காக அவர் கூடுதலாக ஏர்ன் பண்ணுவார், நம்ம அதை விட குறைவாக ஏர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஒர்க் பண்ணுற அமௌண்ட் வந்து மினிமம் $5. எல்லா வெப்சைட்டும் பொதுவாக $5 வச்சுருப்பாங்க. சில இந்த டைப்பிங் வெப்சைட்ஸ்கள் $1 $2 வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஒர்க் பண்ணுறதுல இந்த காப்பி பேஸ்ட் வெப்சைட்டில் வந்து $5 மினிமம் வந்தால் உங்களுக்கு மணி தார மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லாரும் எல்லா மோட்டிவோடையும் கிளாஸில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இப்போ $5ங்கிறது ஸ்ரீலங்கன் ரூபீஸ் 1500 காசு வரும். அந்த 1500 எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டாக இருக்காது. அதாவது அந்த அமௌண்ட் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அது சிறிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற ஒரு நபருக்கு அது போய் சேருது இல்லவா, அவர் எந்த மோட்டிவோட இதில் இறங்கி ஒர்க் பண்ணுறாரோ அந்த மோட்டிவ் அதை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஏர்னிங்கை அவருக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இதுக்கு நீங்கள் மணி பே பண்ணுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மணி பே, இந்த இதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ இப்படி தான் நீங்கள் மணி மேக்கிங் தெரியும் அமையணும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இவர் பார்த்துங்க. 5வது வித்ரோவில் $2000 எடுத்திருக்காரு. அப்போ தனக்கு தேவையான அமௌண்ட், அப்படியும் இந்த ஆன்லைன் ஜாப் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இது தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த $1000 $1500 தேவை என்னன்னா இது வந்து பூர்த்தி செய்யணும். அப்போ கூடுதல் 50,000 60,000 ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் சேமித்து வச்சு அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆன்லைன் ஜாப்பை உங்களுக்கு இது எந்த அளவுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறது தான் கெட்டிக்காரத்தனமா. அந்த ஃப்ரீடமாக யூஸ் பண்ணி இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இதில் இது பண்ணுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வெப்சைட்டில் ஃபாரினில் இருக்கிறார்களுக்கு நிறைய துபாய், கட்டார், இந்தியாவில் இருக்கிறார்களுக்கான நிறைய சைட்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 26 டைப் ஆஃப் ஏர்னிங்ஸ் நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அந்த 5 இயர்ஸாகவும் இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இது அதில் இருக்குமா செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் பயோவில் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பயோலையும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். பனியை வந்து டெலிகிராம் சேனல் லிங்க், எங்களோட கோர்சஸ் ஃபாரினில் இருக்கிறார்கள் பை பண்ணுற லிங்க், அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். மேலே தகவலுக்கு கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணிங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.